வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் போகிறோம் தென்னிந்தியாவின் வைணவ பெருமை திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயிலுக்குள். இது வெறும் கோயில் அல்ல, அழகிலும் ஆன்மீகத்திலும் அன்பிலும் ஆழமான திவ்யதலம். முழு வீடியோவை பாருங்க. உங்கள் மனமும் பக்தியில் நனைவதற்கு இது போதும். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், ஸ்ரீரங்கம். வரலாறு: ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் இந்தியாவின் மிகப்பெரிய விஷ்ணு கோயில்களில் ஒன்றாகும். இது 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான தலம் என வைகுண்டத்தின் பூமி வடிவம் என்று போற்றப்படுகிறது. நிறுவல்: யார், எப்போது? இராமாயண காலம். ஐதீகமாக இந்த கோயில் ராமர் சீராக் பரதருக்கு கொடுத்த ரங்கநாதர் சிற்பத்துடன் தொடர்புடையது. ராமர் இளவரசனான விபீஷ்ணருக்கு இத்தெய்வத்தை வழங்க அவர் இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் போதே காவிரி நதிக்கரையில் இவ்விடம் வந்தபோது அந்த சிலை இங்கே நிலைத்துவிட்டது என்பது ஐதீகம். கோயிலின் முக்கிய அமைப்பு: 156 ஏக்கர் பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டிலுள்ள இந்து கோயிலாக கருதப்படுகிறது. 7 சுற்றுச்சுவர்கள், 21 கோபுரங்கள் கொண்ட கோயில். ஆனந்தசயனத்தில் கிடக்கும் பிள்ளை ரங்கநாதரை காணலாம். ஓம் பக்தி இயக்க வரலாறு: ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களும் இந்த தலத்தை புகழ்ந்துள்ளனர். இங்கு திருப்பானாழ்வார் சந்நிதியும் உள்ளது. ஸ்ரீ ராமானுஜர்: வைணவத்தின் பெரிய ஆசிரியர் ராமானுஜர் இங்கு 74 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய தேகம் காழ்வதில்லாமல் பாதுகாக்கப்பட்டு கோயிலில் இருக்கிறது. திருவரங்கம் பெருமாள் திருப்பதி, காஞ்சி போன்ற கோயில்களுக்கு மிகப் பெரிய ஆன்மீக கட்டமைப்புடன் காட்சியளிக்கிறது. ஆதிக்கம் மற்றும் தாக்கங்கள்: 3 முக்கிய பாண்டிய, சோழ நாயக்கர் மற்றும் விஜயநகர பேரரசுகள் இந்த கோயிலை பராமரித்து வந்தன. மூசல்மான்கள் மற்றும் பாரசீகர் படையெடுப்புகளின் போது பலமுறை சேதமடைந்தது. நாயக்கர் மற்றும் மாராத்தியர் காலத்தில் மீண்டும் சீரமைக்கப்பட்டது. முக்கிய திருவிழாக்கள்: வைகுண்ட ஏகாதசி. ஆண்டில் ஒருமுறை நடைபெறும் இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். பரமபதவாசல் எனப்படும் வானுதவாரி வழியாக வைகுண்டத்தை அடைய இந்த திருவிழா சிறப்பு வாய்ந்தது. பகல் மற்றும் இரவு உற்சவங்கள்: வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறும். ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் 21 நாட்கள் நடைபெறும் உற்சவம் முக்கியமானது. ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீரங்கம். முக்கிய சிறப்புகள்: 1. பெரிய கோயில் வளாகம். உலகிலேயே மிகப் பெரிய செயல்பாட்டில் உள்ள கோயில் வளாகம். ஆக்டிவ் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். சுமார் 156 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. மொத்தம் 7 பிரகாரங்கள் உள்ளன. இவை கோயிலை சுற்றி எழுச்சி அடுக்குகளில் கட்டப்பட்டுள்ளன. முதல் சிவலிங், திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. ஆழ்வார்கள் பாடிய முதல் திவ்ய தேசம். பெருமாள் இங்கே ஸ்ரீ ரங்கநாதர் என ஆனந்தசயன நிலையில், அதாவது நாகத்தில் சாய்ந்திருக்கும் நிலையில் எழுந்தருளியுள்ளார். ராஜகோபுரம் உலகின் உயரமான கோபுரம். முக்கிய கோபுரமான ராஜகோபுரம் நவீன காலத்தில் பூர்த்தியாகியது. 236 அடி உயரம் கொண்டது. உலகிலேயே உயரமான கோயில் கோபுரங்களில் ஒன்றாகும். வளமான வரலாறு: சங்கம காலம் முதல் நாயக்கர், பல்லவர், சோழர், பாண்டியர், விஜயநகர அரசு ஆகியவரால் பராமரிக்கப்பட்டது. இஸ்லாமிய படையெடுப்புகள், ஆங்கிலேய ஆட்சி ஆகியவற்றில் பாதிக்கப்பட்டும் மீண்டும் சீரமைக்கப்பட்டது. திருவிழாக்கள்: வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி விழா மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது. கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர். தெரு திருவிழா, ஆழ்வார் திருநாள் முதலானவை பிரசித்தி பெற்றவை. வைணவ சமய மரபுக்கோவை: ராமானுஜரின் வாழ்வின் பெரும் பகுதி இங்கே கழிந்தது. வைணவ சமய நெறிமுறைகளும் அங்கீகாரமும் இங்கிருந்து பரவியது. கட்டடக்கலை மற்றும் சிற்பங்கள்: கோயிலில் உள்ள மண்டபங்கள், தூண்கள், சுவரொட்டிகள் ஆகியவை சோழ மற்றும் விஜயநகர கட்டடக்கலைக்கான உயர்ந்த எடுத்துக்காட்டுகள். கோயிலின் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்துவமான அமைப்பு மற்றும் சிற்பக்கலை உண்டு. ஸ்ரீ ரங்கநாதரின் திவ்ய உருவம் உங்கள் உள்ளத்தில் நிலைத்து நிற்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. மேலும் திவ்ய தேசங்களை நாமும் உங்களுடன் பயணிக்கப் போகிறோம். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருவருளும் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும்.